பள்ளரே பறையரே சக்கலீரை வெட்டினா இவங்க கோவப்பட மாட்டாங்க, இவங்களை எப்படியாவது தனிச்சுக்கலாம். ஆனால் தேவரை பண்ணால் அவங்க கோவிச்சுக்குவாங்க. இன்னும் அவங்க தான் தமிழ்நாட்டு 100க்கு 100 ஓட்டு வச்சுக்கிறாங்களா? பாக்கி எல்லாம் யார்கிட்டையும் ஓட்டே இல்லையா? பாக்கி யாரும் ஓட்டு போடுறதே இல்லையா? இதெல்லாம் என்ன பார்வை? இதுக்கு நீங்க திராவிடம் பேசுறீங்க, இதுக்கு முற்போக்கு பேசுறீங்க. பிஜேபி சொல்றேன், நயினா நகர் ஊர் தானே, நீ ஓட்டு வாங்குறீல்ல, நீ ஏன் கட்டிக்க மாட்டேங்கிற? ஒரு அறிக்கை கொடுக்கல. அப்போ அந்த தேவர்கள் யார் இருக்கக்கூடிய யாரும் நீ கண்டிக்க மாட்டீங்க, கட்சி தலைமை கண்டிக்காது ஆச்சுங்களா? எல்லாரும் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு போவீங்க. அப்ப நாங்களும் மௌனம் காக்கணுமா? பட்டப்பகல்ல 3:30 மணிக்கு நீ சாதி பார்த்தானே வெட்டின. அவன் கவின்கிறது தேவேந்திர வேளாளர் பல்லர் சமுதாயத்தை சார்ந்தவன், ஜாதி பார்த்தா நீ பண்ண. அப்ப நாங்க ரியாக்ட் பண்ணாம அப்படின்னு வாய மூடிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. நாளைக்கு இன்னொரு நாங்க சமுதாயத்தில் ஒரு பையனோட பழக்கூடம் யார் தடுக்க முடியும்? அதுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது? இனிமேல் தென் தமிழகத்துல அருவாள் கலாச்சாரம் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இந்த சாதி வெறியே ஒழித்து கட்டுவதற்காக நான் இந்த மாதிரி சாதி ரீதியாக சிலைகளை வைக்கிறது, நடுரோடு சிலை வைக்கிறது அனுமதிக்கிறது, ஒரு சில தலைவர்களுக்கு மட்டுமே போய் அவங்க செத்து போனா அவங்க இருந்தா அதுக்கு போய் புகழாஞ்சலி செலுத்துறது, குரு பூஜை நடத்துறது, இதெல்லாம் தான் சாதி கொம்பு சீவி விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சாதியும் உயர்ந்த சாதி இல்லை, எந்த சாதியும் தாழ்ந்த சாதி இல்லை. சாதியின் பெயரால் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகள், சாலைகள், சிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா அறவே அகற்றணும். பள்ளிகளுடைய பெயர், கல்லூரிகளுடைய பெயர், பல்கலைக்கழகங்களுடைய பெயர் எதுவுமே சாதியினுடைய பெயரால் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது. முதல்ல அதை செய்யணும். இளைஞர்கள் அந்த பெண்கள் படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பெற்றோர்களை உற்றார் உறவினர்களையும் முதல் குற்றவாளிகளாக சேர்க்கக்கூடிய நிலை உருவாகும். கொலைகள் செய்வது எந்த காரணத்துக்கு எந்த தீர்வாகாது. அதுவும் பெற்ற குழந்தைகளை கொலை செய்வது என்பது ஏற்புடையதாகாது.